எப்படி இருக்கணும், அதில் நாம் என்னென்ன வழிமுறைகளை கையாளணும். பொதுவாக நாம் தவாவில் இறங்கி செயலாற்றும் போது பல விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதில் குறிப்பாக அவர் சொன்னார், நானும் என்னோடு இருப்பவர்களும் நாங்கள் ஒரு தெளிவில் இருக்கிறோம் அப்படின்றது. அலா பசீரா சூரா யூசுஃபில் கடைசி சொன்னோம்னா சூரா யூசுஃபில் வரக்கூடிய அந்த செய்தியை சொல்லி காட்டினாங்க. அந்த வகையில் பொதுவாக நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அல்லாஹு தாலா குர்ஆனில் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பல சந்தர்ப்பங்களில் இந்த வசனம் பேசப்பட்டிருக்குது. நீங்கள் குந்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் மிகச்சிறந்த ஒரு சமூகமாக இருக்கிறீங்க. உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த வசனத்தை நல்லா பாருங்க. உஹ்ரிஜத் லின்னாஸ், உஹ்ரிஜத் லில் முஸ்லிமீன் அல்ல, அதாவது இந்த மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட அப்படின்ற அர்த்தம் என்னன்னா, நீங்க உங்களுக்காக வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பிறருக்காகவும் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித்தார். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். அன்னாஸ்ன்றது முழு மனித சமுதாயத்துக்குமாக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்ற காரணம் என்ன? அமல், இபாதத், ஈமான், நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல அல்லாஹு தஆலா அந்த மிகச்சிறந்த சமூகத்துக்கான அந்த ஒரு அளவுகோலை சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றான்டா, தஅமுரூன பில் மஅரூஃப்ன்றான். நீங்க நல்லவைகளை ஏவுகிறீர்கள், வதன்ஹவுன அனில் முன்கர், பாவங்களை விட்டும் முன்கரான விஷயங்களை விட்டும் மனிதர்களை தடுக்கிறீங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த பிற மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த சமூகம் அப்படின்றதுல அல்லாஹு தஆலா நாம் சிறந்த சமுதாயம்ன்றதுக்கான அடையாளத்தை சொல்வது மட்டுமல்ல, நீங்க பிறருக்கு நல்லதை சொல்வது, நல்லதை நோக்கி அழைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்றதையும் இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். இது மாதிரி நிறைய வசனங்கள் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒரு சாரார் இருக்கட்டும், அவங்க ஹைருக்காக மக்களை அழைக்கட்டும், வயமுரூன பில் மஅரூஃப், நல்லவைகளை அவர்கள் ஏவட்டும், வயன்ஹவுன அனில் முன்கர், தவறான பாவமான முன்கரானவைகளை விட்டும் அவர்கள் தடுக்கட்டும். அல்லாஹ் சொல்றான், வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ் சொல்றான், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். நீங்க குர்ஆன்ல நீங்க தேடி பாருங்க, வெற்றியாளர்கள் யார் என்று அல்லாஹ் நிறைய சொல்றான். இப்போ 2 வாரத்துக்கு முதல்ல எங்களோட ரஃபாயுதீன் மௌலவி அதை சொன்னார். இந்த வெற்றியாளர்கள் எல்லாம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிட மெயினான ஒரு மெயின் ஸ்பாட் ஒன்று, ஒரு முக்கிய இடம் ஒன்று. நல்லா தேடி பாருங்க. அந்த முக்கிய இடம் பல விஷயங்கள் அல்லாஹ் இது வெற்றி, அது வெற்றி, அது வெற்றி, அது வெற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு மஃபாஸா, வெற்றி இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப குர்ஆன்ல கத் அஃப்லஹல் முஃமினூன்றான், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மூமின்களுடைய தன்மைகளை, வெற்றியாளர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்றானோ அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல உதாரணமா வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. அவுலியா என்றது பாதுகாவலன், நண்பன், பொறுப்பாளன், வலிக்கு சொல்லுவோம். அல்லாஹு தஆலா சொன்ன அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களது பாதுகாவலன், நண்பன், பொறுப்பாளி. யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர், அவங்களை இருள்களில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி அழைக்கிறான். ஆனால் ஷைத்தான் வல்லதீன கஃபரு அவுலியாஉஹும் ஷைத்தான், நிராகரிப்பவர்களது வலி பாதுகாவலன் ஷைத்தான். அவன் என்ன செய்றான், யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் துலுமாத், நூர்ல இருந்து, அதாவது வெளிச்சத்துல இருந்து இருளுக்குள்ள கூப்பிடுறான். அப்ப அல்லாஹு தஆலா மூமின்களது பாதுகாவலன். அப்ப இந்த பாதுகாவலன் என்ற இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமினான ஆண்களும் பெண்களும் சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அடுத்து என்ன ஞாபகமா, யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். மூமின்களுடைய அந்த தன்மையை சொல்லி அடுத்த செகண்ட் என்ன சொல்றான், நல்லதை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க. இந்த டியூட்டியை செய்கிற ஆட்கள் தான் இதில் நிறைய பேர் நம்ம கூடிக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், நாம எங்கேப்பா தாவா செய்கிறோம். இந்த தாவாவில் நீங்கள் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி வாரீங்க பாருங்கள். இந்த கேமரா தூக்கிட்டு வாரீங்க, இந்த மைக்
செய்கிறீங்க, இந்த சேரை தூக்கி போடுறீங்க. தாவான்றது ஒரு சுருங்கின ஒரு சப்ஜெக்ட் அல்ல. தாயின்னு நம்ம சொல்கிறது யாரை? இப்போ நம்ம பேச்சாளர்களை தான் நீங்கள் தாயின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மையாக அது மட்டும் இல்லை தாய். 3 நபிமார்கள் வந்தாங்க, 3 பேரையும் பொய்ப்பிச்ச உடனே யார் வந்தா? ஒஜா அமின் அக்சல் மதீனத்தி ரஜுலுன், ஒரு நபர் தான் வந்தார், ஒரு ஆள் வந்தார். எதுக்கப்பா இவங்களை நீங்கள் பொய்ப்பிக்கிறீங்க? உங்களுக்கு என்னட்ட கூலி கேட்குறாங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது சம்பளம் கேட்குறாங்களா? காசு பணம் கேட்டாங்களா? இல்லையே. அப்படின்னா என்ன வழங்க? நாங்கள்லாம் தாவாவுடைய பங்குதாரிகள். நீங்கள் வழங்கிடப்படா, நாங்களும் தாய்கள் தான். நாங்கள் இங்கே 2 மைக்குக்கு முன்னால் பேசினா மட்டுமல்ல, இந்த மைக் இல்லாமல் நாங்கள் எப்படி பேசலும்? இந்த இடத்த ஏற்பாடு செய்யாமல் நாங்கள் எப்படி பேசலும்? உதாரணமாக உங்களுக்கு தெரியும், தமிழில் நீங்கள் படிச்சுப்பீங்க, ஒரு துறைசார்ந்த ஒரு சொல் வியாபாரம் வர்த்தகம்னு 2 இருக்கு. நான் அடிக்கடி இதை உதாரணம் சொல்லி இது மாதிரி தான் தாவான்றது. அவ்வளோதா. இந்த தாவாவில் ஒரு பகுதி தான் இப்போ நான் பேசுகிறதும் அவர் பேசினதும். மற்ற பகுதியெல்லாம் உங்களோட கையில் இருக்குது. இந்த தௌபா மஸ்ஜிதை பேசினது யார்? இந்த இடத்த உருவாக்கின யார்? இந்த கிரவுண்டு அமைச்சது யார்? இன்னும் ஃபுட்பால் விளையாடுறவங்க மட்டும்தான் பிளேயர் அல்ல, அந்த விளையாட்டுக்கான களம் அமைச்சு கொடுத்தது யார்? அப்போ தாவான்றது நாம ஒரு பேச்சாளர்களோட சுருக்கிறவும் கூடாது. அது ஒரு பெரிய கிரவுண்ட். இப்போ சொல்லுவாங்களே வியாபாரம்ன்றது ஒரு பொருளை விற்கிறது தான் பிஸ்னஸ்ஸும் வியாபாரம்ன்றது. இதே நீங்கள் வர்த்தகம் என்ற அந்த கமர்ஷியல் லாங்குவேஜில் சொல்கிறா இருந்தால், ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள் நுகர்வோரை சென்றடையும் வரையும் உள்ள சகல நடவடிக்கை வர்த்தகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணி போட்டில் நீங்கள் ப்ரொடக்ஷன் செய்கிறீங்க. ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய இந்த தண்ணி போத்தலை அதுக்கு போத்தலுக்கு அடைக்கணும், இந்த மூடி போடணும், இதை அடிக்கணும், இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை ஸ்டோர் பண்ணணும், இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க வர்த்தகம்னு சொல்லுவாங்க. தாவாவும் கிட்டத்தட்ட இப்படி ஒரு பரந்த பொருளை நாங்கள் அதை பார்க்கணும். நாங்கள் தாவா செய்கிறோம், என்னப்பா நான் ஸ்பீச் பண்ணுறோம், அதான் தாவா. அதுவும் தாவா தான். அப்போ அந்த வகையில் நாங்கள் எல்லாருமே அந்த பணியில் இருக்கிறதால அதில் பெருமானத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தாலா குந்தும் ஹைர உம்மத்தின் உஹுரிஜத்தில் நாசென்று மௌலை மரம் மட்டும் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காகவோ அல்லது ஒரு ஆளை கூட்டிட்டு வரீங்க, தாய், நீங்கள் தாய் இலல்லா சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடத்தை நமக்கு தந்திக்கிறோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வேலை, சும்மா லேசிப்பட்ட வேலையும் இல்லை. இப்போ நாம் நினைக்கலாம் இதில் என்னப்பா கஷ்டம், இது வாரம் தூக்கி போடுறோம் பேசுகிறேன். அது ஒரு சின்ன சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம நிற்கிறதால இதையே நீங்கள் ஒரு பரந்த லெவலுக்கு கொண்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் பல வகையான விமர்சனங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், பல வகையான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அல்லாஹு தாலா நான் சொன்னது போல் வெற்றியுடைய அடையாளங்களை சொல்கிற நேரத்தில் முக்கியமான ஒரு சப்ஜெக்டை சொல்கிறோம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். உண்மையிலே சகோதரர்களே, சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது என்னன்னு கேட்டால், உண்மையிலே இந்த பணிக்கு நாங்கள் தகுதி என்று சந்தர்ப்பங்களில் கேள்வி கேட்டிக்கிறோம். வல்லாஹி நான் சொல்கிறேன், இல்லாட்டி நான் உங்கள்கிட்ட இது சும்மா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணுன்றதுக்கோ நான் சொல்லலை. வல்லாஹி நான் என்னைய பல தடவைகளில் ஃபீல் பண்ணிக்கிறேன், இந்த பணிக்கு நான் சூட்டபிள் இல்லை, இந்த வேலைக்கு நான் சூட்டபிள் இல்லை, என்னக்கிட்ட உள்ள இஹ்லாஸ் போதல்ல, என்னட்ட உள்ள தியாகம் போதல்ல, நான் இன்னும் மார்க்க விஷயங்களை நல்லா தேடணும், படிக்கணும், இன்னும் நான் என்ன செய்யணும், நான் பதப்படுத்தணும், நான் என்னையை நெறிப்படுத்தணும், என்னையை நான் தர்பியாக படுத்திக் கொள்ளணும். இந்த யோசனை, இந்த சிந்தனை ஒவ்வொருத்தட்டையும் வரணும். பாருங்கள், உலகத்துக்கே அமீருல் முஃமினீன் உமர் பின் ஹத்தாப்ண்டா சின்ன பிள்ளைக்கும் தெரியும். அந்த உமர் பின் ஹத்தாப் தன்னோட பணியை பற்றி அடிக்கடி பரிசீலிப்பாங்க. ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு, நீங்கள் உங்களை முன்னுக்கு வச்சு விசாரிக்கிற முன்னுக்கு நீங்கள் உங்களை விசாரிக்கணுங்கன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் போய் கேட்குறாங்க யாருக்கிட்ட? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, சாஹிபு சிர், அந்த முனாஃபிக்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் கேட்க போகிறாங்க. அப்போ ஹுதைஃபா கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரகசியத்தை நீங்கள் உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி என்னட்ட கேட்க பார்க்குறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதில் ஏன் பேர் இருக்குதான்னு எனக்கு ஒரு டவுட் ஆகிக்குது. அப்படின்னா என்ன? அப்போ நாங்கள் எப்போவுமே நம்ம பர்ஃபெக்ட், நாங்கள் எதை பேசினாலும் சரியாக தான் பேசுவோம், நாங்கள் எதை சிந்தித்தாலும் சரியாக தான் சிந்திப்போம், நாங்கள் எதை செஞ்சாலும் சரியாக அந்த பார்வையில் நம்மளோட தாவாவுடைய பயணம் இருக்கக்கூடாது. தாய்கள்கிட்ட இது முக்கியமாக வரணும். நம்மளை எப்போவுமே நம்மளை நொந்துக்கிட்டே தான் இருக்கணும். நீ சரியாக இல்லை, உன்னோட தொழுகை சரியில்லை, உன்னோட பேச்சு சரியில்லை, ஏன்னா உன்னை மக்களுக்கு நீ புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறா, அல்ல உன்னோட இந்த பிரச்சனைக்கு அப்போ நாங்கள் எப்போவுமே நமக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் மார்க்ஸ் ஒன்று போட்டுக்கொள்ளக்கூடாது. ஓகே நீ 100, நீ 100, அப்படி இல்லை. தாய்களுக்கு முக்கியமான அல்லாஹ் தஆலா இந்த வெற்றியாளர்களை சொல்கிற நேரத்தில் ஒரு சின்ன சூறா நம்ம 100 முறை இல்லை, ஒரு நாளைக்கு 50 முறை இதை ஓதினாலும் 51வது முறை ஓதுறதுக்கான தேவை உள்ள ஒரு வசனம் தான். காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக
மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அப்போ பொதுவாகவே மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ என்ன செய்யலாண்டா இதுலேருந்து தப்புறதுக்கு என்ன வழின்றதை சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் இந்த 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 வழியை நீங்கள் செய்யாட்டி நீங்கள் பொதுவான நஷ்டவாளிகளுடைய பட்டியலில் தான் நீங்கள் இருப்பீங்க. எல்லாருமே நஷ்டவாளிகள். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் இன்சான தலூமன் ஜஹூலான்ட்டான். இவன் செஞ்ச வேலைக்கு பெரிய ஒரு அநியாயத்தை பண்ணிட்டான். ஜஹூலா, இவன் பெரிய முட்டாள்தனமான ஒரு அறியாமையான ஒரு வேலையை செஞ்சிட்டான்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். யாரை? முழு மனிதனையும் சொல்கிறான். நம்ம செஞ்ச வேலை உண்மையாக பார்த்தா நல்ல வேலைன்னு தான் நம்ம சரியாக பார்த்தா நம்மளோட பார்வையில் நினைக்கணும். அல்லாஹ் தாலா சொன்னால் வானம் சுமக்கலாத்த பூமி சுமக்கலாத்த அதெல்லாம் பயந்து போன நேரத்தில் மனுஷன் சொல்கிறான் நான் சுமந்து கொள்கிறேன்றான். அப்போ நல்ல வேலை தான், நல்லா பொறுப்பு கொடுத்த விஷயத்தான செஞ்சுக்கிறான். அல்லாஹ் சொல்லாமல் மோசமான ஒரு வேலைன்ற மாதிரி அல்லாஹு தாலா அதை இகழ்ந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் தெரியுமா? அது லேசான ஒரு பொறுப்பல்ல நம்ம சுமந்திக்கிற ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அப்போ எப்படி தப்புறது? இல்லல்லதீன ஆமனு, எவங்க ஈமான் கொண்டார்களோ அவங்க தப்பிட்டாங்க. அது மட்டுமா? வஅமிலு ஸாலிஹாத், அப்போ வெற்றிக்கான அந்த மெயின் துரும்ப தேடணும்னு சொன்னேன், அதான் அல் ஈமானு பில்லா. இது இல்லாட்டி உலகத்தில் எதுவும் இந்த வேலையில். அந்த ஈமானியத்தில் நாங்கள் சரியான முறையில் புடம் போடப்படாவிட்டால், அதில் உருவாக்கப்படாவிட்டால், அந்த ஈமானியத்தை நம்மளோட உள்ளத்துக்குள்ளே விதைக்காவிட்டால், அந்த ஈமானியத்தை நம்மளோட வாழ்க்கையில் தூவாக விட்டால் நாம் ஃபெயில். அதுக்கு பின்னால் தான் அத்தனை. அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு. அதனால் அல்லாஹ் தாலா கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லாஹ் தாலா சொல்லலாம். இன்னலில் முத்தகீன மஃபாஸான்றான். அல்லாஹ் தாலா தக்வாவையும் ஈமானையும் அல்லாஹ் வெற்றிக்கான இரண்டு முக்கியமான துருவங்களாக சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். ரெண்டாவது என்ன? சாலிஹானவைகளை அவர்கள் செய்ய வேண்டும். சாலிஹான் என்றால் என்னது? அல்லாஹு தாலா கடமையாக்கிய விஷயங்கள், அதுதான் ஆக முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட். அல்லாஹுக்கு மிக விருப்பமானதும் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு ஆக முக்கியமானது அல்லாஹ் கடமையாக்குறது. அதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்தது என்ன? மேலதிக வணக்க வழிபாடு. அப்போ சாலிஹான விஷயம்னு சொல்லும்போது, அதாவது நீங்கள் இந்த மாதிரி தாவாவில் ஈடுபடுறீங்க, உங்களோட நேரத்தை இப்போ இன்றைக்கி பாருங்கள், உண்மையாக நிறைய பேர் இப்போ நானே பலவீனன்னு சொல்லணும். நான் உண்மையாக தொடர்ந்து கொஞ்சம் பிஸி தான். அப்படியே இதோடு இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தா என்ன, மௌலவி தான் இருக்கிறாரு, ஏன்னா அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம எப்படியாவது நம்ம அதுலேருந்து அந்த பொறுப்புலேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு தான் நம்மளோட உள்ளம் வேலை செய்யுது. பாருங்கள், நான் இன்றைக்கி வளமையான யூனிஃபார்ம் இல்லாமல் வந்திக்கிறேன். என்ன காரணம்? பலவீன சோர்வில். இது என்னடையும் பலவீனம் தான். அப்போது உண்மையிலே பாருங்கள், அல்லாஹ் தாலா சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். நல்ல விஷயம்டா இந்த மாதிரி. நாம் நினைக்கிறேன் பள்ளியில் வந்து தொழுகிறது தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப். வழங்குதா சொல்லுது, கிழக்கிலோ மேற்கிலோ உங்கள் முகங்களை திருப்புவது அல்ல நன்மைன்றது அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ நன்மைன்றது அல்லாஹ் பட்டியல் போடுறான். அப்போ அல்லாஹ் அமலும் சாலிஹுன்றது உங்களுக்கு நான் நேற்று இந்த பயானில் மூலம் ஒன்று சொன்னார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் எப்படி சொல்கிறான்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திர பார்வையில் இது ஏன் மகன் அவனுக்கு என்ன அநியாயம் செஞ்சால் கூட தண்ட பிள்ளையை காப்பாற்றணுன்ற ஃபீலிங் தானே எல்லாருக்கும் வரும். அதில் நூஹ் நபி மட்டும் எப்படி விதிவிலக்கு ஆகுவாங்க? தண்ட பிள்ளையை காப்பாற்றணுங்க சொன்னாங்க. யா என்ன கடைசி சொல்கிறாங்க, யா புனை வந்து ஏறிக்க வாப்பா, ஒலா தக்குன் மஅல் காஃபிரின், காஃபிரோட இருந்துடாத வாப்பா, உன்னோட வாழ்க்கை கடைசி மூமெண்ட்டில் நீ இருக்கிறா, இது உனக்கு இந்த டைம் நீ வந்து ஏறு அப்படின்னு. அந்த நேரத்தில் கூட நூஹ் நபி மகன் வாப்பா சாவி இல்லை நாம் போய் அங்கே மாறப்போகுது. தண்ணி வந்தா நான் மேலே போய் அறிக்கொள்வேன் மாதிரி சொல்ல. இன்றைய தினத்தில் யாரும் ஒன்றை காப்பாற்ற இயலாது அல்லாஹ்வை தவிர. மழை வந்து அடிக்குது, கான மினல் முக்ரகீன். இப்போ கண்ணுக்கு முன்னால அவன் அல்லாஹ்வோட தீனை மறுத்தாண்டு நூஹ் நபி தெரியுது. கண்ணுக்கு முன்னால ஒரு தந்தையை மதிக்கலன்னு அந்த நபிக்கு தெரியுது. கண்ணுக்கு முன்னால அல்லாஹ்வோட அழிவை கொண்டு அழிக்கப்பட்டான் அந்த நபி. மனசு கேட்குறாங்க, யா அல்லாஹ் இன்னபினி மின் அஹ்லி, செஞ்ச அந்த முயற்சி ஏழாம அல்லாஹ் கேட்கணும் சொற்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதை ஏண்ட பையன் ஏண்ட புள்ள தான் யா நூஹ், அதாவது குடும்பம் இல்லை, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் செஞ்ச
வேண்டிய வேலைக்கு தானே. நல்ல வேலையை அவன் செஞ்சதெல்லாம் மோசமான வேலை. எப்படி மோசமான வேலையை செஞ்சவன் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் மறுத்தவன் ஓண்ட புள்ளன்னு நீ சொல்லலாமா? லா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம். உங்களுக்கு எதில் அறிவில்லையோ அதை பற்றி என்னட்ட கேட்காதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அமலுன் சாலிஹுன்றது என்னது? நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், அன்றாட நடவடிக்கையில் நம்ம திக்ர் செய்கிறோம், அல்லாஹ்வை நினைக்கிறோம், பிறருக்கு உதவி செய்கிறோம், மனிதாபிமானத்தோடு நடக்கிறோம், மனைவி நல்ல முறையில் நடக்கிறோம், பிள்ளைகளை நல்ல முறையில் உருவாக்குறோம், நல்ல விஷயங்களுக்காக பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்குறோம், அவங்களோட நல்ல வார்த்தைகளை பேசுகிறதுக்கு நாங்கள் அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்கள வழி நடத்துகிறோம், அவங்கள தவறுகளை கண்டிக்கிறோம், பிறருக்கு நாங்கள் நலம் நாடுறோம், பிறர் விஷயத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை, இதுதான் நல்ல அமல்ன்றது, அமலுன் சாலிஹுன்றது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான், நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுமா இருந்தால் முதலாவது ஈமானோட வாழுங்க. ஈமானிய தாக்கம் உட வாழ்க்கையில் எல்லா பக்கத்திலையும் பிரதிபலிக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்றால் சாலிஹானவைகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். கடமையாக்குனது போல நான் சொன்னேன், நாங்கள் தாவாவுக்காக நேரம் ஒதுக்குறோம், அதை பொறுப்பாக நாம் எடுக்கிறோம். எவ்வளோ பேர் சுதந்திரமாக இன்றைக்கி நல்லா தூங்குவாங்க. ஏன்னா ஆஃபீஸுக்கு போனால் தூங்க கிடைக்கிறப்பா, வந்தால் தூங்க கிடைக்கிறப்பா. இன்றைக்கி காலையில் நானும் நினச்சேன், இந்த லீவுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் இருந்து லொஹர் வரைக்கும் ஒரு படுக்க ஒன்று போடணும். எல்லோரும் நினைக்கிற ஒன்று தானே. உதாரணமாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதையும் தாண்டி தூக்கி போட்டு வாரமா இல்லையா? இந்த வலி, இந்த உணர்வு, இதுதான் நல்ல அமல்ன்றது. வழங்கா சொல்லுது. நம்ம நினைக்கலாம், நம்ம நிறைய அமல் செஞ்சால் தான் அல்லாஹ் சொர்க்கம் போடுவான், கொண்டு அனுப்புவான். அல்லாஹ்வுக்கு நீங்கள் நிறையவெல்லாம் செய்ய தேவையில்லை. ஒரு வேலையை உருப்படியாக செஞ்சால் சில நேரம் அதுவே போதும் நாம் சொர்க்கம் போகிறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நாங்கள் வெற்றி அடையணும்னா முதலாவது ஈமான வாழ்க்கையில் கொண்டு வரணும். ரெண்டாவது சாலிஹான நல்ல செயல்பாடுகளை நாம் வாழ்க்கையில் கொண்டு வரணும். மூணாவது என்ன? வதவாஸவ் பில் ஹக். அதான் தாவா. சத்தியத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட வேலை ஓயக்கூடாது. நாங்கள் ஓய்ந்து விட மாட்டோம். நம்மளை நிறுத்துவது, நம்மளை ஓய்வடைய செய்வது மரணம் மட்டும்தான். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்ட நேரத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க. நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிறேன். ஷேக் அவங்களும் ஒரு முறை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட தலைப்பில். எப்படின்னு சொன்னால், இவர் ஒன்று முஸ்தரீஹுன் அல்லது முஸ்தராஹுன் அப்படின்னாங்க. ஞாபகம் அது ஹதீஸ் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று இவர் முஸ்தரீஹி அல்லது முஸ்தராஹுன்னாங்க. இது அரபு சொல்லித்தான். சஹாபாக்களுக்கு இந்த வேர்டு புதுசு. யாரும் சொல்லலாம் மல் முஸ்தரீஹு அல் முஸ்தராஹுன்னாங்க. என்ன முஸ்தரீஹு முஸ்தராஹுன்றீங்களே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்தரீஹ்ன்றா என்ன தெரியுமா? ஒருவன் நிம்மதி அடைகிறான், ராகத்து அடைகிறான். இஸ்திராஹான்னு சொல்லுவோமே, இஸ்திராஹாக்க போகிறாங்கன்னு. இஸ்திராஹான்னா அவன் நிம்மதி அடைகிறான், ராகத்து அடைகிறான். இன்னொருத்த ராகத்து அடையப்படுகிறான்னாங்க. அது என்னன்னு கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு மூமினை பொறுத்தவரையும் மரணம்தான் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவனுக்கு ராகத்து கொடுக்குற ஒன்று. அப்படின்ற அர்த்தம் என்ன? மௌத்து வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்ட் இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் புரியுதா உங்களுக்கு? மௌத்து வரைக்கும் இல்லை, நான் கொஞ்சம் ஃபன் எடுக்க போகிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னா ஒரு மூமினுடைய சிந்தனையெல்லாம் அங்கேயும் அல்லாஹ் தைக்கும். இந்த ஃபன் பண்ணுற இடத்துல ஒரு தாவா செய்யலாதாண்டிக்கும், இந்த இடத்துல ஒரு நம்மளோட கொள்கையை கொண்டு சேர்க்க இல்லாதாண்டிக்கும், இந்த இடத்துல தௌஹீதிய சிந்தனையை விதைக்க இல்லாதாண்டிக்கும், இந்த இடத்துல குர்ஆனை பற்றி கொஞ்சம் பேச இல்லாதாண்டிக்கும். இதுதான் மூமின். அவன் எப்போ தெரியுமா ஃபுல் ரிலாக்ஸ் ஆகுறான்? மௌத்து தான் அவனுக்கு. எத்தனை சொன்னாங்க? முஸ்தரி. இப்போ தான் அவன் இந்த உலகத்தின் எல்லா விதமான கஷ்டங்கள், உலகத்தினுடைய பொறுப்புகளிலிருந்து அவன் விடைபெறுகிறான், நிம்மதி அடைகிறான். முஸ்தராகண்டா என்ன? வாப்பா தொலைஞ்சி நாசமாக போனவன் பேத்தாண்டா வாப்பா மூத். அதாவது மக்கள் பெருமூச்சு விட்றாங்க, அவ்வளோ பிரச்சனை அவனால் மக்களுக்கு. இந்த ரெண்டில் ஒன்றாகத்தான் நம்ம இருக்கிறோம். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையும், குறிப்பாக நம்மளை பொறுத்தவரையும், தூக்கத்திலேயும் நமக்கு அல்லாஹ் பற்றிய யோசனை வரணும். தூக்கத்திலையும் யா அல்லாஹ் என்ன காப்பாத்திரியா அல்லாஹ். நினைப்பு ஆர்ணத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள், நினைப்பு ஆர்ணத்தில் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள். நினைப்பு ஆர்ணத்தில் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருங்க. வஸ்ஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாக்கிராத். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்துகிறவர்களும் நினைவுபடுத்துகிற பெண்களும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் கடைசியில்? அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் தானே. அல்லாஹ் அவர் மக்ஃபிரத்தன் வ ஜன்னா, அவங்களுக்கு மக்ஃபிரா மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கிறான். அப்போ சகோதரர்களே, நீங்கள் சக்ஸஸ், நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையணும்னு சொன்னால் நம்ம என்ன பார்ப்போம்? நம்ம இன்றைக்கி ஜொப் மார்க்கெட்டில் சக்ஸஸை பார்க்குறோம். குழந்தைகளை உருவாக்குறது எல்லாமே இந்த துறையில் படிக்க வச்சா அந்த புள்ள நல்ல ஹை லெவல் சம்பளத்துலேயும் நல்ல கம்பெனியில் நல்ல இது, அதாவது ஜொப் மார்க்கெட் தான் நம்மளோட பிள்ளைகள் உருவாக்க. ஆனால் நம்மளை சொல்லலை, பொதுவாக இன்றைக்கி மனிதர்கள்ட்ட இயக்கத்தை சொல்லணும். நல்லா பாதுகாக்கணும். நாம் அந்த உணர்வுகள் உள்ளவர்கள் இல்லை, அப்படின்னு தான் அந்த இடங்களுக்கெல்லாம் வரமாட்டோம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே, யா அல்லாஹ் என்ற பிள்ளைய நாளைய மறுமையில் சொர்க்கத்துக்கு அனுப்பியாடலாம், அதுக்கான வழியை காட்டணும். நாம் மௌத்தா போனால் அதாவது ஒரு மனிதன் மௌத்தா போனான்னு சொன்னால்
அவனுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய முக்கியமான ஒன்று அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக அதாவது துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. அப்போ இது நம்மளோட உள்ளத்துக்குள்ளே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே நமக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு என்பது மௌத்தில் தான் நமக்கு வரும். அல்லாஹ்வை காண்ற அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் வந்து உங்களை பார்க்கும்போது அவங்க நம்மளை நல்ல விதமாக உயிரை கைப்பற்ற போகிறாங்கன்ற அந்த நிலை வரும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும், அந்த பொறுப்போடு தான் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நமக்கு ரிலாக்ஸ். நம்ம சும்மா ஒரு வேலை ஒன்று பொருட்படுத்திடும். இப்போ உங்களுக்கு தெரியும் யாசர் பிரதருக்கு ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ஐடியில் பெரிய குழப்பம், சிஸ்டமெல்லாம் கலப்ஸ் ஆகிட்டு. அங்கிட்ட ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், யாசர் ஒயினந்த மௌஜூத் தால் சொல்கிறாங்கிறான். இங்கிட்ட ஒருத்தன் சொன்னான், இங்கே இதை முடிச்சு போட்டு போன்றான். அவன் கூப்பிட்றான், இவனு கூப்பிட்றான். அவங்களுக்கு நிம்மதியாக தூங்க இயலுமா, சாப்பிட இயலுமா, சாப்பாடை வச்சா அந்த சாப்பாடு இறங்குமா, டீயை கொண்டு தந்தால் டீ குடிப்பீங்களா, அங்கே வைக்குமா அவங்களோட உள்ளம். ஒரு தாய் இப்படி தாய்க்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்மளோட வேலை எது? அல்லாஹ் படைச்சிக்கிறான். எனி டைம் நம்மளை உயிரை வாங்கிடுவான். அப்போ நல்லவர்களாக வாழ்வது தான் நாம் வெற்றி பெறுவதற்கான அடுத்த ஒரு வழின்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னென்னா சத்தியத்தை சொல்கிறது. எப்போவுமே நாங்கள் நம்மளோட உயிர் மூச்சாக இருக்கணும். எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் தான் உட்கார்ந்தாங்க. ஜெயிலில் இருக்கிறாங்க. 2 பேர் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்டாங்க. விளங்க சொல்லுது. அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னால் தெரிஞ்சால் சொல்லிட்டு போனே தானே, அதோட முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு வர முன்னுக்கும் நான் எப்படின்னாலும் இதுக்கு விளக்கம் சொல்லிடுவேன் அப்படின்னு போட்டு அந்த கெப்பை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா விளங்குதா என்னென்னு? நமக்கு தேடி வர நபர்களுக்கு நாம் செய்கிற ஆகப்பெரிய நலவு அனுப்பினா ரைட் தேங்க்ஸுங்கன்ட்டு அப்போயே முடிச்சு செய்கிறேன்ப்பா, என்ன செய்கிறேன்ப்பா, நான் வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், என்னத்துக்கு உதவி இல்லை, பிள்ளைக்கு திடீர்னு சோம் இல்லை. அப்படியா, நல்ல அல்லாஹ் தாலா நம்ம ஷிஃபா தருவான். நம்ம அல்லாஹ்வை நம்பணும் முதலாவது. இப்போ நீங்கள் நோய்க்கு வந்தவனுக்கு அல்லாஹ்வை நம்புறதுக்கான அந்த டயலாகுக்கு எங்கே நீங்கள் கொண்டு போகிறீங்க? அவனை நம்ம அல்லாஹ் கண்டிப்பாக ஷிஃபா தருவான். நம்ம அல்லா இடத்துல முதலாவது கேட்கணும், அல்லாஹ்வை நம்பணும். ஏன்னா அல்லாஹ்வை நம்புறது முக்கியத்துவம், நம்பிக்கை, ஈமான். அப்படியே நுழைக்கிறீங்க. டைம் எல்லாம் முடிஞ்சிருந்தாங்க. எல்லா அட்வைஸும் பண்ணிவிட்டு அவனை சும்மா அனுப்பிட்டீங்களாக்கும் வந்து நீங்கள் பண்ணின அட்வைஸுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும். எதையாவது ஒன்று செய்யலாம். கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. கடைசியில் விளக்கம் சொல்லாமல் அல்லாஹ் வணங்குறேன், நான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மார்க்கத்தில் இருக்கிறேன், மற்றதெல்லாம் விட்டுட்டேன்டா இவர் பெரிய ஆள், இவர்கிட்ட போய் விளக்கம் கேட்டோமே, விளக்கம் சொல்லாமல் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாருமாங்க. புரியுதா உங்களுக்கு சந்தர்ப்பத்தில்? நீங்கள் உதாரணமாக பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறீங்க, நம்ம ஊரில் எல்லாம் பஸ் தான் நம்ம போவோம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் கொஞ்சம் வயசான ஆள் பையே கைப்பற்றி நிற்கிறேன். நீங்கள் உட்காந்து நீங்கள் என்ன ஐயா குர்ஆன் படிச்சிக்கிறீங்களா அப்படின்னு. எப்போ பஸ்ஸில் அவர் கஷ்டப்பட்டு தொங்குறாரு, நீங்கள் ஐயா அவர் குர்ஆனை பற்றி யோசனை வருமா? இவன் வேறு சோனம் வந்து இவன் குர்ஆன் படிச்சுக்கிறான், இவன் படித்தா சிரிக்க வேண்டியதானே. நம்மளே நாம் அந்த இடத்த அந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறது தான் நான் நீங்கள் தாவான்னு சொல்ல வரேன். ஐயா உட்காருங்க ஐயா, ஓகேவா, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்படி ஒன்று எப்படி இருக்கிறீங்க, எந்த ஊரையா, எப்படி இருக்கிறீங்க, மாஷா அல்லா, நாங்கள் வந்து இப்படி தான் திண்டுக்கல்லையா, இல்லாட்டி நாங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டம், இல்லாட்டி அங்கே காரைக்கால் அப்படின்னு ஊரை சொல்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, ஓகே அப்படின்னு உங்களோட ஏரியாலாம் எப்படி இருக்கிறாங்க, தமிழ் மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, அப்படியே கேட்டுட்டு வாருங்க. குர்ஆன்லாம் படிச்சிருக்கீங்களாப்பான்னு அப்போ அவர் குர்ஆன் படிக்கணும்னு நினைப்பு வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு குர்ஆன் படிக்கிறத பற்றி அந்த சப்ஜெக்ட் இல்லை. அதுக்கான அவர்கிட்ட பேசணுன்னா அந்த பேசுகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த சந்தர்ப்பத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம ஒரு தாய்க்கு அப்படி தான் இருக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனுண்டா நம்மளை மார்க்கெட்டிங்கில் விட்டுக்கிறாங்கடா, யாரை கண்டாலும் இவனை பிடிச்சி அந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிடலாமான்னு பார்ப்போமா இல்லையா? நாம் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறோன்னு வைங்களேன். நம்மளோட மார்க்கெட்டிங் டேலண்ட் என்னது? யாரை பிடிச்சா எந்த கம்பெனிக்குள்ளே போய் நம்ம சேல் பண்ணி நம்ம அதுலேருந்து கமிஷன் அடிக்கலாம். இது இல்லாட்டி அவன் மார்க்கெட்டிங்க்கு சரியாக வரமாட்டான். இந்த மார்க்கெட்டிங் இஸ்லாமிய மார்க்கெட்டிங் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அதில் ஆக முக்கியமானது நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறவன் இவன் உண்மையாக நம்மக்கிட்ட சரியாக டீல் பண்ணுவான்ற அந்த நாலேஜை கொடுக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கேட்குற நேரத்தில் இன்னா நராக்க மினல் முஹ்சினின்னா வந்து கேட்குறாங்க. உன்னை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இல்லாட்டி நான் சும்மா கேட்குறேன், கூட இந்த உருப்படி இல்லாட்டி அவங்ககிட்ட போய் விளக்கம் கேட்பாங்களா யாராவது? அப்போ நாம் தாய்கள்டா நம்மக்கிட்ட மக்கள் வரக்கூடிய அளவுக்கான நல்ல பண்பாடுகளை அவங்களோட உள்ளத்தில் உண்டாக்கணும். இது தாய்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான அடுத்த ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் நீங்கள் இன்குந்த ஃபத்தன் கலீதல், நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக இருந்தால் லன்ஃபத்தும் ஓடிடுவாங்க. நீங்கள் பெரிய களிமா வச்சுக்கிறீங்க. பண்பு முக்கியமானது. மக்கள் நம்ம கவரணுமாக இருந்தால், நம்மளை தேடி வரணுமா இருந்தால், நம்மளோட சிந்தனையை, நம்மளோட கொள்கையை, நம்மளோட பேச்சை மக்கள் உள்வாங்கணுமா இருந்தால், நாம் அந்த மக்கள் மத்தியில் நம்மளை பற்றிய ஒரு நல்ல பதிவு உண்டாக்கப்படும். இது முக்கியமான அடுத்த ஒரு விஷயம்.
அப்போ அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நல்ல பண்புள்ளவர்களைத்தான் சொல்கிறான். வத்தவாசவ் பில் ஹக்ன்றான். சத்தியத்துக்காக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொள்ளணும். அதே மாதிரி நீங்கள் சத்தியத்தை சொன்னால் கண்டிப்பாக அடுத்த ஒரு விஷயம் என்ன வரும் தெரியுமா? சோதனை வரும், பிரச்சனை வரும். ஒத்தவாசவ் பிஸ் சபர். புரியுதா உங்களுக்கு? சத்தியத்தை சொன்னாலே கண்டிப்பாக பிரச்சனை வரும். எனவே தான் அல்லாஹு தஆலா பொறுமையை பற்றி சொல்கிறான். அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு முஸ்லீம் நம்மளை சொல்லணும்டா, நான் முஸ்லீம்னு சொல்கிறதுக்கான தகுதிகளை உருவாக்கிட்டு சொன்னால் தான் நம்மளோட அந்த வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்கும். நான் ஒரு முஸ்லீம்னு சாராய் பாரில் இருந்துட்டு ஒருத்தன் சொல்லணும், இல்லாட்டி சினிமா கொட்டைக்குள்ளே இருந்துட்டு சொல்லணும் நான் முஸ்லீம் தான்ப்பா நானும் அப்படின்னா தெரியுது அவனை பார்த்தா முஸ்லீம்னு. இப்போ முஸ்லீம் அப்படின்னு அந்த சொல்கிற அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு வெயிட் இருக்கணும்டா. அந்த வெயிட்டை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க எப்படின்னு. ஒமன் அஹ்சனு கௌலன், வார்த்தையால் மிகச்சிறந்தவன். அஹ்சன், ஹசன்ன்றது சிறந்தவன், அஹ்சன்டா என்ன? மிகச்சிறந்தவன் அர்த்தம். இஸ்மு தஃதீல்னு சொல்லுவாங்க அரபுல. இதுக்கு கபீர்ண்டா பெரியவன், அக்பர்ண்டா ரொம்ப பெரியவன், வாங்க சகீல்ண்டா பாரம், அஸ்கல்ண்டா ரொம்ப பாரம், ஹஃபீஃப்ண்டா வெயிட்லெஸ், அஹஃப்ண்டா ரொம்ப பாரம் குறைஞ்சன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அல்லாஹு தஆலா சொல்றான் ஒமன் அஹ்சனு கௌலன், வார்த்தையால் சொற்களால் மிகச்சிறந்தவன் உங்களில் யார்? அல்லாஹ் சொல்றான். யாரை தவிர? மிம்மன் தஆ இலல்லாஹ், அவன் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறான், தாவா செய்கிறான். ரைட், அல்லாஹ்வின் பக்கம் விடிய விடிய அழைச்சி போட்டு இவர்கிட்ட ஒன்றுமே இல்லாட்டி இவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார். ஆனால் பாருக்கும் போவார், சினிமாக்கும் போவார், எல்லா இடத்துலையும் இவர் நிற்பார், அங்கே தவா இடத்துலையும் இவர் நிற்பார். அந்த அழைப்பெல்லாம் சொல்ல ஒமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன். அமல் செய்யணும், சும்மா கூப்பிட்டுட்டு சும்மா வேறு போய் படுக்கிறது அல்ல. வஅமில சாலிஹான செயல்பாடுகளிலும் அவர் ஈடுபட வேண்டும். இதை ரெண்டையும் செஞ்சுக்கிட்டு வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் ஒரு முஸ்லீம் தான் என்று சொல்கிறாரு. அதுதான் மிகச்சிறந்த வார்த்தை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா எது மோசமான வார்த்தை? இவன் தாவாவும் செய்கிறான் இல்லை, நல்லமலும் செய்கிறான் இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் முஸ்லீம்ங்கிறான். இதை விட இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா மிகச்சிறந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறோம். ஆகவே தாவாவில் ஈடுபடுற நம்ம அமல் சாலிஹ், சாலிஹான அமாலு சாலிஹா நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அது ஷேகும் சொன்னார், அமாலு சாலிஹா. அல்லாஹு அக்பர், நம்மளை எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம இன்னும் நான் என்னையே சொல்கிறேன், என்னக்கிட்டண்டா நான் தாவாவுக்கு தகுதியாண்டு என்னையை பற்றி கேள்வி கேட்குற அளவுக்கு நான் பலவீனமாகிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஆட்களையும் யோசிச்சு பாருங்கள், நாம் அல்லாவுக்கு எந்த அளவுக்கு நல்லமல் செய்கிறோம் அப்படின்னு. அல்லாஹ் நம்மளே காப்பாற்றணும் சோழர்களே. அப்போ குர்ஆன் நான் முஸ்லிம் சொல்றதுக்கான தகுதி கேட்குறேன். அல்லாஹ்விடத்தில் ரொம்ப வெறுப்பான அல்லாஹ்க்கு ரொம்ப வெறுப்பானது அன் தகூலு மா லா தஃஅல், நீங்கள் செய்யாத பிறருக்கு சொல்வதாகும். அல்லாஹ் குர்ஆனில் இதை கேட்குறான். நீங்கள் உங்களை மறந்து போட்டு நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யுமாறு ஏவிக்கொண்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களா? அல்லாஹு தஆலா குர்ஆனில் கேட்குறான். ஆகவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒரு வெற்றி பயணத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த தாவாவில் ஒரு பகுதியையாவது தூக்கி சுமக்கிற ஆட்கள். ஆனால் மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு நல்ல பண்பாடு, மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கணும். அதில் ஆக முக்கியமானதான் சொல்ல இந்த பொறுமைக்கு தானே. இது குறிப்பாக தாய்கள்கிட்ட மிக கூடுதலாக இருக்கணும். இந்த தாவா பயணத்தில் பல வகையான ஒரு அரசியல் பயணம் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறதுக்கு இல்லாட்டி மேடையில் வேண்டியது பேசிக்கிறது இல்லை. இது அல்லாஹ்வுக்காக நம்ம சில நேரங்களில் நமக்கு சில விமர்சனங்கள் வரும். இந்த விமர்சனங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சபைக்கு ஒருவர் வாரார். அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்தில் வருது இல்லை, ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள். வந்து கேட்குறார், இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, யாருக்கிட்ட? உமர் இப்னு கத்தாப்கிட்ட வந்து, நீங்கள் எங்களுக்கு எதுவுமே காரணம் இல்லையே, எங்களுக்கு நியாயமாக எங்களோட நடந்து கொள்கிறீங்க இல்லையேன்னு. உமர் இப்னு கத்தாப் வந்து எப்படிப்பட்ட நியாயமான ஆட்சியாளர், எவ்வளோ நல்ல மனிதர், சொர்க்கத்துக்குரியவர், எழும்புறாங்க அப்படி. அதாவது அவரை தாக்க போகிற மாதிரி எழும்புறாங்க. அந்த அவரோட பேர் நபித்தோல்ற பேர் ஞாபகா. எழும்புற நேரத்தில் ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறான், ஹுதில் அஃபு வ அரிது அனில் ஜாஹிலின். அல்லாஹ் சொல்கிறான்,
மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், மன்னியுங்க. இந்த மடையர்களை கணக்கெடுக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு தாயியை பொறுத்தவரையும் சில நேரங்களில் நாங்கள் தாவா களங்களில் கண்ட சில அனுபவங்களை சொல்கிறாங்க. நாம் ஒரு நம்ம அழகான முறையில் செஞ்சுருப்போம். அதில் துறை சார்ந்தவங்களும் அந்த சப்ஜெக்டை மிக சிறப்பாக நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தன் இடையில வந்து சொல்லுவான், என்ன இடையில இந்த நாய் குலைச்ச மாதிரி பேசுனீங்கண்டா எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து ஒரு தவறாக இருந்தால் கூட அதை பக்குவமான முறையில் அணுகிற அந்த விஷயம் பொதுமக்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கல. அது என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அவனோட நடுரோட்டில் சண்டை பிடிச்சிட்டு இருந்தால் நம்ம தாயா அப்படியா ஜிசாக்கல்லா ஹைர், அவ்வளோதான், கடந்துட்டு போய்கிட்டே இருக்கு. நமக்கு விளங்குது தெரியாமல் தான் கேட்குறேன். அப்போ என்ன ஃபாரித் அனில் ஜாஹிலி. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு விஷயத்தை நாம் விமர்சனங்கள் வார நேரத்தில் தான் நமக்கு ரோசமும் கொஞ்சம் வரும். நல்லா கஷ்டப்பட்டு நீங்கள் இரவு போலா உழைச்சி இது பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு பெரிய மாநாட்டம் நடத்தினா ஒரு 10 2 3 மிஸ்டேக் வந்தீங்க. உங்களை வந்துட்டு என்ன மாநாடு நடத்துறீங்க, இப்படியா மாநாடு நடத்துகிறேன்னு சொன்னால் உள்ளத்துக்குள்ளே எப்படி பொங்கிக்கிட்டு வரும் இருக்கும். அல்ல இப்படி கஷ்டப்பட்டு என்ன பணத்தை செலவழித்து என்ன டைமை செலவழித்து என்ன வேலையெல்லாம் விட்டுட்டு கம்பெனியில் நம்மளை ஏசி வாங்கிட்டு அங்கே போய் லேட்டாகி போய்கிட்டு இருந்துட்டு தூக்கத்தை இழந்து இவ்வளோ செஞ்சு ஒரே ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாண்டா, இங்கே தான் நாமளாக இருக்கணும். இதுதான் தாயிகள் சுமக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். பொறுமை சோர்களே, பொறுமை. விஷயம் படிக்கிறோம். அதில் இந்த தாய்வு சம்பவம் இல்லை. அதில் தாய்வில் வந்து தாக்கப்பட்டாங்க. பலவீனமான செய்திகளும் இருக்குது. பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு பெரிய ஒரு தோல்வி. ஏற்கனவே அவங்க மன உளைச்சலாக இருக்கிறாங்க. மக்கால் உள்ளவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க. குறிப்பிட்ட ஆக்களை தவிர முக்கியமாக அவங்க நம்பி இந்த ஆக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளையில். அங்கிட்ட உதவியாக இந்த அபு தாலிஃபும் மூத்தாயிட்டாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூத்தா. இவங்கெல்லாம் பக்கபலம் வாய்ந்தாங்க. மௌத்து மக்காவில் இனி யாரும் கை விட்டுட்டாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் தாய்ஃபுக்கு போனது. அதுக்கப்புறம் அந்த மீனாவில் போய் ஹஜ்ஜிக்கு வந்தவங்கள்ட்ட எல்லாம் பிரச்சாரம் பண்ணி தான் மதீனா சான்ஸ் கிடைக்கி. ரசூலா பெரிய உழைப்பிக்கு அதுக்கு பின்னால். அந்த தாய்ஃபு அந்த சம்பவத்துக்கு பிறகு மலக்குமார்கள் வானவர் ஜிப்ரீல் வந்திருக்கிறார். மலைகளுக்கு பொறுப்பான 2 வானவர் வந்திருக்கிறார். நீங்கள் சொன்னீங்கன்னா தாய்ஃபுட 2 மலையும் புரட்டி விட்டு இவங்களை அழிச்சிட்றோம். நாங்கள் அங்கே தான் தாய் ஆகிக்கணும். என்ன சொன்னாங்க ரசூல்லா? அழிச்சு விட்ருக்கோம், இன்னும் 2 மலையாளுண்டா சேர்த்து புரட்டி விட்ருக்கேன்டா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வேணாண்டாங்க, அழிக்க வேணாம். எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, இந்த சந்ததிகளில் இருந்து இவங்களில் இருந்து ஒரு சந்ததி உருவாகணும், அவங்க அல்லாஹ் மட்டும் வணங்கணுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இது போதும் சோழர்களே தாய்களுக்குரிய ஒரு இது. அதாவது வந்து எந்த சமுதாயத்துக்கிட்ட நீங்கள் போகிறீங்களோ அந்த மக்கள்கிட்ட நீங்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், என்னப்பா பெருசாக நீங்கள் பண்ணி தொலைக்கிறீங்க, நீங்கள் என்ன சும்மா கிளம்பாமல் வந்து குந்திருக்கிறீங்க, இதெல்லாம் தாவா தான் கேட்பா வந்துட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம். சாதாரணமாக அவங்களுக்கு தெரியும் சவரில். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சில ப்ரோக்ராம்கள் கூட இப்போ ஒரு மௌலவி இந்த வந்திருந்தார், பயான் பண்ணார். அவருக்கு ஒரு தலைப்பை கொடுத்தாச்சு. அவருக்கு அந்த கம்ப்யூட்டர்லாம் கையில் இல்லை, கம்ப்யூட்டரும் இல்லை, அவர் கையால் எழுதி. வல்லாஹி நான் சொல்கிறேன், அந்த சம்பவத்தை நான் பார்த்துட்டு மனசு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸின்னு ஒரு மௌலின்னு வைங்க. அப்போது பயானுக்கு சொல்லிட்டாங்கன்னா வந்து காலையில் சுபு தொழுட்டு போய் குந்தினார். வெயில், ஏன்னா அது அங்கே தான் அவருக்கு வைஃபை கிடைக்கிது. குந்தி அந்த ஃபோனில் எடுத்து வசனம் எடுத்து இப்படியே எழுதிட்டு வேர்த்து விறுவிறுத்து 11 மணிக்கு வரார். அப்போ இவ்வளோ உழைப்பு செஞ்ச ஒரு மனுஷனை ஒரு வார்த்தையில் அவரை தட்டினா அவருக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை வரும். அப்பயும் கூட அந்த நேரத்துலேயும் கூட யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை தாண்டி போனால் அவன் தான் தாய். இந்த பொறுப்பு நமக்கு வரணும். இதை சுமக்கணும். விமர்சனங்களை தாங்கி பழகணும். எது வந்தாலும் நம்ம தாண்டி போக தெரியணும். அதுதான் நம்ம தாவாவில் படிக்க வேண்டிய ஆகப்பெரிய பாடம். எந்த நேரத்திலும் இவர்கிட்ட போனால் நல்ல மனுஷன் பாண்ட அந்த பதிவை, நம்மளை பற்றிய நல்ல பதிவை நம்ம பிறரில் வைக்கணும். அந்த பயணம்தான் தாவாவில் முக்கியமான ஒரு சேலஞ்சான பயணம். சில நேரம் நமக்கு பொறுமை வராது தான். அதாவது நேரடியாக இல்லாட்டியாலும் இன்டெரக்டாவது அவனுக்கு 2 வார்த்தை சொல்லிட்டு போகணும் தான் நம்ம மனசு சொல்லும். அதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் நாம் பாருங்கள், சில இடங்கள் வந்து கஷ்டமான இடம்தான். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் சோழர்களே, மதீனாவில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஹுனைனில் வச்சு ஒரு வேர்டை சொல்லிட்டாங்க. ஹுனைன் யுத்தம் நடக்குது. ஹுனைன் நடந்தது தெரிந்தாங்க. இப்போ அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ஒரு 10-15 நாளில் அந்த தாய்ஃபில் உள்ள கொஞ்சம் 2-3 கோல் நாங்கள் இஸ்லாத்துக்கு வரமாட்டோம், யுத்தம் பண்ண போகிறோம்னு ஃபுல் யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அதை எதிர்க்க போகிற ஆளுக்கு பெரும் கிரௌடு முஸ்லீம்கள், 10,000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள். அல்லாஹ் இதை குர்ஆன்லையும் சொன்னால் நான் அடிக்கடி இதை சொல்லி உங்களுக்கு வாட்சி காட்டிக்கிறேன்.
அல்லாஹ் சொல்றான், இது ஆஜபத்கும் கசரத்துக்கும், நீங்கள் வேறு நிறைய க்ரௌடு பெரும்பான்மையாக நீங்கள் இருந்தது உங்களை பெருமைப்படுத்தி விட்டது என்று அல்லாஹு தாலா அந்த யுத்தத்தை பற்றி சொல்கிறான். 2 குடும்பம் 2 கோத்திரத்தார்களுக்கு எதிராக முஸ்லீம்களை பெரும் பட போகிறாங்க. எல்லாம் புதுசாக இஸ்லாத்துக்கு போன ஆளுக்கு. இவங்களோட ஈமான் தர்பியா இல்லை தானே. அவங்க நினச்சாங்க, நாங்களப்பா 313 பேர் 1000 பேரை விரட்ட விட்டாங்க, நாங்கள் 10,000 பேர் இருக்கிற 300-400 பேர் அங்கே குந்திருக்கிறான், அடி தான் இன்றைக்கு இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே அந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க பெரும்பாலும் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களோட பார்வை எப்படி இருந்துன்னு சொன்னால், இந்த காபத்துல்லாவை யாரும் பிடிக்க இயலாது, உடைக்க இயலாது, கைப்பற்ற இயலாது. காபத்துல்லா ஒருத்தன் பிடிக்கிறான்னா உண்மையான ஆள் தான் ஏலும். அதனால தான் அந்த உங்களுக்கு தெரியும், அந்த அபுலஹபா என்னது அப்ரஹா மன்னருடைய அந்த அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான ஃபீல் யானைப்படையை பற்றி சொல்கிறாங்க. அந்த மன்னர் யமன்லேருந்து வந்த மன்னருடைய படை அப்துல் முத்தலிப் போய் அவரை ஒட்டகத்தை தாங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் இந்த பெரிய காபத்துல்லா உடைக்க வந்தீங்கன்னா நீ ஒட்டகத்தை பற்றி கேட்குறிய, ஒட்டகம் என்னடா அதைத்தான் காபா அல்ல அவன் பார்த்துக்கொள்வான். மக்கத்து காவிர்கள் கூட காபத்துல்லாண்டா யாரும் கை வைக்கலாண்டு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. அந்த கட்டத்தில் ரசூலுல்லா உள்ளே சிலையெல்லாம் உடைச்சிட்டாங்கன்னா பார்த்தாங்க இவர் நபி தான். அப்போ அவங்க எதை வச்சு நபின்னு ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா, காபத்துல்லா ஒன்றும் நடக்கலைன்றதை வச்சு தான். அப்போ பெரிய விளக்கம் இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல் சொன்னாங்க, அந்த யுத்தத்தில் பெரிய கனிமத்து கிடைக்கி நிறைய. அப்போ என்ன செய்கிறாங்கன்ற ரசூல்லா, அந்த புதுசாக இந்த பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களே காபத்துல்லா உடையாத பார்த்து இப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான், அதாவது ஒலக்கது நசரக்குமுல்லாஹு ஃபி மவாத்தின கசீரத்தின், நிறைய இடங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். வயோம ஹுனைன்லேயும் உதவி செய்தான். இது ஆஜபத்கும் கசரத்துக்கும், உங்களோட பெரும்பான்மை உங்களை ஆச்சரியப்படுத்திய போது ஃபலன் துகுனி அன்கும் ஷைஆ, உங்களுக்கு எந்த உதவியும் அதால் கிடைக்கல. ஒதாக்கத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹுபத், விசாலமான பூமி உங்களுக்கு சுருங்கி விட்டது. அந்த அளவுக்கு என்னடா எங்கிட்டா ஓடுற மாதிரி நீங்கள் ஆகிட்டீங்க. அல்லாஹ் தாலா சொல்கிறான். அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா, உண்மை சூனியம் வெளித்து விட்டது. நாம் என்னமோ நினச்சோம், காபத்துல்லாவை கைப்பற்றின உடனே இவர் உண்மையாக நபி ஆயிப்பன்னு நினச்சா, இவர் சூனியம் பண்ணி தான் காபத்துல்லாவை கைப்பற்றியார்ன மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு தான் போனாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அது காதில் உழுது. சொன்னாங்க, அன நபி லா கதீப்னாங்க, நான் ஒரு நபி தான், அதில் பொய் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் அந்த ஹுனைன் போரில் எதிரிகளை நோக்கி போனாங்கன்றதை பார்க்குறோம். பிறகுதான் அல்லாஹ் தாலா வெற்றியை கொடுத்தான். பிறகு எல்லாரும் வந்தாங்க, வெற்றி கிடைச்சாச்சு. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா, அந்த புதுசாக வந்த ஆட்களில் இந்த குழப்பமான ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், இவ்வளோ காலம் யுத்தம் பண்ணினோம், கனிமத்துகள் எல்லாம் மதீனால தானே கொடுக்கப்பட்டது. அந்த மக்காவில் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கூடுதல் கனிமத்தை கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் மதீனாவாசிகளில் கொஞ்சம் பேர், சில இளைஞர்கள் சொல்கிறாங்க, ஊரை கைப்பற்றினோடனே அந்தா பார்த்துங்களா அள்ளி கொடுக்குறாரு ஊருக்கு, அந்த ஊருக்கு தான் கொடுக்குறாரு, அவர் ஊரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார், இப்போ வெற்றி கொள்ளப்பட்டாச்சு தான், நம்ம தேவையில்லை அப்படின்னு மாதிரி அப்படி சில வார்த்தையை சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வருது இந்த செய்தி. இதான் இந்த தாவாவில் இந்த மாதிரி இடங்களை நீங்கள் ஏன் படிக்கணுண்டா, நம்ம எப்படி நம்மளோட மனசை அந்த ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்கணும். வேர்டு வரும், மோசமான வேர்டு வரும், உடனே அங்கே பதில் சொல்லி அங்கே குழப்பத்தை புதுசாக வந்தவனே விரட்டிடுறது. நீ என்ன யாரா, நீ நேற்று வந்த உனக்கு தெரியுமா நாம் இவ்வளோ காலம் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அப்படி போகக்கூடாது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், இன்ஷா அல்லாஹ் நம்ம திருத்திக்கொள்கிறோம். நம்மள பிழையே இல்லை, நம்ம திருத்திக்கொள்கிறோம். நீங்கள் சொன்னது சரிதான், நம்ம இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கொள்கிறோம். ஒரு பிழையும் இல்லாமல் செய்ய இயலாதான் என்றால் நம்ம ட்ரை பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வாங்க, எல்லோரும் சேர்ந்து அதுதான் வேர்டு. அங்கே நம்ம அங்கே அந்த எதிர்ப்பலையை நம்ம வேறு விதமாக காட்டக்கூடாது. அப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க தெரியுமா, கூப்பிட்றாங்க, எல்லாரையும் தனியாக கூப்பிட்றாங்க. மதீனாவாசிகளே, நான் நீங்களெல்லாம் வழிகேட்டில் இருந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு நேர்வழி தரலையா? சண்டை பிடிச்சிக்கிட்டு கோஷ்டியாக இருந்தீங்களே, அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை ஒற்றுமைப்படுத்தலையா? உங்களுக்கு அல்லாஹு தாலா நீங்கள் வேலைகளாக இருந்தீங்க, உங்களுக்கு பொருளாதாரம் தரலையாண்டு தான் செஞ்ச நன்மையெல்லாம் சொல்கிறாங்க. முதலாவது சொல்லி போட்டு அடுத்த பக்கத்தால் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்கலாமே, மக்காவில் உதவி இல்லாமல் இருந்த உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலையா? நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரலையா? எங்களோட உயிர்களை கொடுக்கலையான்னு கேட்கலாம் தானே. சொன்னாங்க, நான் ஹிஜ்ரத்துக்கு என்று சிறப்பில்லை என்றால் நானும் மதீனாவாசியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். விளங்குதா சொல்லு. அது மாத்திரமல்ல, இந்த மக்கள் எல்லாம் ஆடு மாடு ஒட்டகங்களை எல்லாம் கொண்டுக்கிட்டு போகிறாங்களே, நீங்கள் அல்லாட தூதரை இல்லையா உங்களோட ஊருக்கு கொண்டு போகிறீங்க? மாற்றி செய்வோமா? ஒட்டகத்தையெல்லாம் நீங்கள் கொண்டு போங்க, நான் மக்கால் நிற்கட்டுமான்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் அடுத்த பக்கம், இதெல்லாம் நீங்கள் ஒட்டகத்தையெல்லாம் ஆடுகளெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, நான் வேணா மக்காவில் தங்குறேன், அது விருப்பமா? அவங்கெல்லாம் ஆடு மாடு கொண்டு போகிறாங்க, நீங்கள் அல்லாட தூதரை ஊருக்கு கொண்டு போகிற விருப்பமானாங்க. அழுதுட்டாங்க சஹாபாக்கள், யார சூழல்லாம் இது எங்களை சின்ன ஆட்கள் கொஞ்சம் பேர் தான் சொன்னது அப்படின்ற மாதிரி. இது என்னதுக்கு நான் சொன்னேன்டா, இந்த மாதிரி இடங்கள் தான் நம்மளை பேலன்ஸ் இல்லாமல் ஆக்கும், இன்பேலன்ஸ் ஆக்கும். இதுகளை தாண்டணும் தாய்களாக இருந்தால். இந்த இடத்துல தான் நம்மளோட ஸ்ட்ராங்கை காட்டணும், நம்மளோட வேர்டை விட்டுறக்கூடாது.
அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அந்த ஒரு பக்குவமான ஒரு தர்பியா நமக்கு இருந்தால் தான் நாம் பிறர்கிட்ட இந்த தாவா விஷயங்களை செய்யலாம். நாம் பேச்சாளர்களாக இல்லைன்றாலும், நாம் களப்பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது நம்ம பொருளாதார ரீதியாக செலவிடக்கூடியவங்களாக இருந்தாலும், நம்மளோட ஐடியாஸை, நம்மளோட சிந்தனைகளை, நம்மளோட நல்ல ஆலோசனைகள் மூலம் இந்த களத்தை பலப்படுத்தக்கூடிய எந்த வகையை நீங்கள் சேர்ந்திருந்தாலும் கூட எல்லா துறையிலையும் இந்த பொறுமை என்பது மிக முக்கியமானது. எதுக்குண்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை காணணும்டா, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தாவாவில் நாங்கள் அடையணும்டா, நாம் கண்டிப்பாக பொறுமையை கையாண்டே ஆக வேண்டும். இது தாவாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏண்டா அல்லாஹு தஆலா குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், வேலை செய்யறதுக்கு அனுப்பப்படலை, மனிதர்களுக்காக நீங்கள் பிறருக்காக நீங்கள் வாழ வேண்டும். சுயநலத்தோடு நீங்கள் வாழ இல்லாது. நான் நல்லா தொழுகிறேன், என் புள்ள தொழுவுது, குர்ஆன் ஓதுறேன், வாசிக்கிறேன்னு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் அது சக்ஸஸ் அல்ல, அது தோல்வி. நீங்கள் உங்களையே நீங்கள் என்ன செய்றீங்க, தோல்வியினுடைய பாதையில் நீங்கள் அனுப்புறீங்கன்னு. இல்லாட்டி 2 பேர் யாரா என்னத்தையா சொல்லிட்டானோன்னே எனக்கு இந்த தாவாவெல்லாம் வேணாப்பா, நமக்கெல்லாம் தேவையில்லா வேலை, நானும் உங்களை மாதிரி பயானுக்கு வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் ஒதுங்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சரியான ஒரு சக்ஸஸான ஒரு பயணத்தில் இல்லை என்பதை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளணும். உண்மையாக நம்ம அந்த தாவாவுக்கு முழுமையான தகுதியின்றி நானும் நீங்களும் சொல்லலை என்றாலும், நம்மளால் முடியுமான மட்டுக்கும் இதை சுமப்போம், நம்மளால் முடியுமான மட்டுக்கும் இந்த பணியில் நாம் இருப்போம்ன்றதை எனக்கு முதலாவது உபதேசமாக, உங்களுக்கும் உபதேசமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் எங்களை விடுவித்து நேரான பாதையில் வழி நடத்துவானாக என்று அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக உங்களுக்காக துஆ செய்கிறேன். ஆதாம ஐந்தி அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.